மேம்பாலமான ஜிடி நாயுடு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை வழங்கும். மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளன. கோவையில் ரூபாய் 1791 கோடி செலவில் கட்டப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நகர அழகை மேம்படுத்தவும் உயர்மட்ட சாலை மற்றும் தரைமட்ட சாலைகளின் நடுவே அழகிய செடிகள் மற்றும் புல்தரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இவைகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மற்றும் நீர் தெளிப்பான்கள் மூலம் நீர் பாய்ச்சும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இப்பாலத்தின் மூலம் கோயம்புத்தூர் நகரிலிருந்து விமான நிலையம் செல்லும் நேரம் 45 நிமிடத்திலிருந்து 10 நிமிடமாக குறைகிறது. எரிபொருள் சேமிப்பு, மாசு குறைப்பு, திறன் மேம்பாடு, வணிகம், தொழில், கல்வி, சுற்றுலா, மருத்துவ சேவைகள் ஆகிய அனைத்திற்கும் இப்பாலம் மிகுந்த பயனுள்ளதாக. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை வழங்குகிறார். கோவை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கோவையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார். ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலமானது கோவையினுடைய மிகப்பெரிய பாலமாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கோவைக்கு பயணம் மேற்கொண்டு கோவையிலே சற்று முன்பாக அந்த முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்டவற்றை எல்லாம் தொடங்கி வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஜிடி நாயுடு மேம்பாலத்தை தற்போது திறந்து வைத்திருக்கின்றார். கோவையினுடைய கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் வரை கட்டப்பட்டிருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 1791 கோடி மதிப்பீட்டிலான இந்த பாலம் என்பது தமிழ்நாட்டின் மிக நீளமான மேம்பாலமாக அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலான ஒரு பாலமாக இது அமைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. கடந்த ஆட்சியில் இது குறித்து இந்த பாலம் குறித்து திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் முழுமையாக பாலம் நிறைவடைந்து தற்பொழுது அது கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவுற்ற நிலையிலே பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மூலமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. கோவையைச் சேர்ந்த மூத்த விஞ்ஞானியாக திகழ்ந்த ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரால் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. கோவையினுடைய விமான நிலையத்தை கோவை மாநகர மக்கள் எளிதில் அணுகுவதற்காக தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இந்த பாலத்தை அமைத்திருக்கின்றது. ஏற்கனவே கோவை விமான நிலையத்தை ஏறக்குறைய சென்னை விமான நிலையத்திற்கு நிகராக மேம்படுத்துவதற்கான பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோவை விமான நிலையத்தை மத்திய அரசோடு இணைந்து அந்த ஓடுதள பாதை உள்ளிட்டவற்றையெல்லாம் அகலப்படுத்தக்கூடிய வகையிலே முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில்தான் 10 நிமிடங்களில் கோவை மாநகர மக்கள் விமான நிலையத்தை சென்று சேரக்கூடிய வகையிலே இந்த புதிய மேம்பாலத்தை கட்டியிருக்கின்றார்கள். ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். திறந்து வைத்து அந்த பாலத்திலே முதலமைச்சர் பயணம் செய்ய இருக்கின்றார். முதலமைச்சர் திறந்து வைத்தவுடன் இந்த பாலம் முழுவதுமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. கோவையில் ரூபாய் 1791 கோடி செலவில் கட்டப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நேரலை காட்சிகளை பார்த்து வந்தோம். ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். கோவையில் பாலத்தை திறந்து வைத்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள், கோவை மாநகர மக்கள் வழங்கக்கூடிய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். முதலமைச்சரிடம் அங்கிருக்கக்கூடியவர்கள் கை கொடுத்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் முதலமைச்சர் பொதுமக்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மலர் தூவி முதலமைச்சருக்கு அவர்கள் வரவேற்பு வழங்கி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சரிடம் நேரடியாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பாலத்தை பொறுத்தவரை 10 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றது. சென்னை, மதுரை, சேலம் உள்ளிட்ட நகரங்களிலெல்லாம் மிகப்பெரிய மேம்பாலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலேயே இந்த அளவு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பட்டதாக ஒரு நீண்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டிருப்பது கோவை மாநகருக்குத்தான். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்த புதிய ஆட்சி அமைந்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை மாநகரத்தினுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதற்கேற்ப கோவையிலே தொடர்ச்சியாக அவ்வப்பொழுது இதுபோன்ற புத்தொழில் மாநாடு உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் முதலீட்டாளர்களுக்கு கோவை மாநகரம் உகந்த ஒன்றாக மாற்றப்படக்கூடிய விதமாக, உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய விதமாக இந்த மேம்பாலத்தையும் அமைத்திருக்கின்றார்கள்.
10 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தும் பொழுது கோவை மாநகர மக்கள் மிக குறுகிய நேரத்திலேயே விமான நிலையத்தை சென்றடைந்து விட முடியும். கோவை விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மெட்ரோ உள்ளிட்டவற்றின் சேவை மூலமாக கோவை மாநகரத்தை சென்னைக்கு இணையாக வளர்த்தெடுக்கக்கூடிய வகையிலாக தொழில் முதலீட்டாளர்களை பெருமளவில் ஈர்க்கக்கூடிய விதமாக கோவை மாநகரத்திற்கு பல்வேறு உட்கட்டமைப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அந்த மேம்பால பணிகள் நிறைவுற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜிடி நாயுடு பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய மேம்பாலத்தை தற்போது திறந்து வைத்திருக்கின்றார். இதன் பிறகு முதலமைச்சர் அடுத்ததாக அரசு கலைக்கல்லூரி சென்று அங்கே சாலை பாதுகாப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக சிட்கோ தொழிற்பேட்டை சென்று 126 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கநகை பூங்காவிற்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதியில் அமைக்கப்பட உள்ள தங்கநகை பூங்காவிற்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். 10 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மேம்பாலமானது ஜிடி நாயுடு பெயரால் அமைந்திருக்கின்றது. கோவையினுடைய அந்த நகரப்பகுதிக்குள் கோல்டு வின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடம் தொடங்கி முப்பிலிப்பாளையம் வரை இணைக்கக்கூடிய விதமாக 10 நிமிடங்களிலேயே விமான நிலையத்தை சென்று சேரக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. புதிய பாலத்தை திறந்து வைத்த பிறகு முதலமைச்சருடைய வாகனம் அங்கு பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்று முதலமைச்சர் திறந்து வைத்தவுடன் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமானவர்கள் கோவையிலே முதலமைச்சரை பார்ப்பதற்காக வருகை தந்து அந்த பால திறப்பு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்ற பிறகு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதமாக தங்களுடைய கைகளை கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த புதிய பாலத்திலே முதலமைச்சருடைய வாகனம் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். முதல் வாகனமாக புதிய பாலம் திறக்கப்பட்ட பிறகு இந்த பயணத்தை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். தற்போது முதல்வர் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டை செல்லுகின்றார். இதற்கு முன்பாக புத்தொழில் மாநாட்டிலே பங்கேற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது சிட்கோ தொழிற்பேட்டை சென்று அங்கே 126 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள தங்கநகை பூங்காவிற்கு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.